செய். யூ மாமா செய். என்னையா இது? ஏய் மாப்ள, யாரும் இல்லையே. யாரும் இல்லையா? கருமம் பிடிச்சவனே நான் இருக்கேயா. மூடியா? அட விட்றா மாப்ள. சரி வா போலாம். எங்க? உங்க அக்காவை பார்க்க. வாங்க மாப்ள. என்ன இந்த பக்கம் காத்து வீசுது? அது ஒண்ணு இல்லைங்க மாமா, கொழிஞ்சி காத்தாந்து வயித்தால போதுங்களாம். வாட ஆஸ்பத்திரிக்கு போலாம்னா பெரியப்பா வீட்டுல ஓமத்துல இருக்கும், அதை குடிச்சா சரியா போயின்னு அடம் முடிக்கிறாங்க. இப்ப அப்புறம் மாப்ள இருக்கு. ஏண்டா உனக்கு வயிற்றுல கோளாறு, உங்க அப்பனா தாளுக்கு மண்டையில கோளாரா? ஏங்க புஷ்பத்தை எதுவும் சொல்லாதீங்க. கை நீட்டு அடிச்சது உங்க தம்பியோட தப்பு. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வந்திருக்காரு, கையில விளக்கு மாதிரி வச்சு அடிச்சு கீழே போட்டு. குழஞ்சிக்கு வயிற்றால போதா அந்த ஓமத்தரத்தை எடுத்து கொடு. பூங்குடி, குழஞ்சிக்கு வயித்தால போகுதா அந்த ஓமத்தரத்தை எடுத்து கொடு. நான் ஆட்டை பிடிச்சு கட்டிட்டு வரேன். அட எதுக்கத்த சிரமம், நானே போய் எடுத்துக்கிறேன். அப்பா வந்துருவாரு. அம்மா வர சத்தம் கேக்குது. கேக்கட்டும். உனக்கு வேற வேலை இல்லையா? என்ன மாப்பிள்ள உங்கடி கொடுத்தாளா? கொடுத்தா நிறையவே கொடுத்தா. நிறைய கொடுத்தாளா? எதா கொடுத்தாலும் அளவா கொடுக்கணும் மாப்பிள்ள, அப்பதான் அது நல்லா வேலை செய்யும். இப்பவே நல்லா தான் பெரியப்பா வேலை செஞ்சிட்டு இருக்க. அதானே, அதெல்லாம் என் பொண்ணுக்கு எப்பப்ப எவ்வளவு கொடுக்கணும் நல்லா சொல்லி கொடுத்தானே வளர்த்திருக்கேன். சரியா தான் கொடுத்துருப்பா. விளங்குச்சு. மாப்பிள்ள நாளைக்கு ஒரு வாட்டி வந்து குடிச்சிட்டு போயிருங்க. திரும்ப நாளைக்கு வேறையா? இப்ப கொடுத்ததே என்ன ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போல. மாமா வந்த வேலை சிறப்பா முடிஞ்சது இல்ல, வா போலாம். மாப்பிள்ள கால் தருக்குது பாருங்க, உட்காருங்க, தண்ணி குடிச்சிட்டு போலாம். பூங்குடி தண்ணி வேணாலும் கொடு மாப்பிள்ளைக்கு. மறுவழி பெருப்பா. ஸ்லோ மோஷன் வரியா? அப்பா அப்பா கோழி கொஞ்சம் பறந்து தூக்கிட்டு போகுதுப்பா. இங்கம்மா ஆனா பருந்தும் கோழி குஞ்சு இங்க இருக்கு, அங்க தேடுங்க. உருப்பட்டுரும். மாமா எனக்கு வயிற்று வலி போய் நெஞ்சு வலியும் வந்துடும் போல இருக்கு, வா போலாம். நம்ம ஏன்டா இவ்வளவு சீரியஸா இருக்கும்? நம்ம எதிரி வீட்டுக்கு திருட வந்திருக்கோம்டா, அதுக்குதான். நம்ம மூஞ்சில ஏன்டா வரைஞ்சிருக்கோம்? நம்மள யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, அதுக்குதான். என்னத்தான் தூரத்துல இருந்து பார்த்தாவே கண்டுபிடிச்சலாமேடா. போடா. பாத்தியாடா, தலையை கிழிச்சிட்டு தளபதி ஒட்டி இருக்கான். இதெல்லாம் அந்த ஆளுதோ அவனுதும். இவங்களுக்கு இவ்வளவு துணியாடா? எங்க அம்மா அங்க மாத்துறதுக்கு ஒரு துணி இல்லாம இருக்கு. சொந்த வீட்டுல திருட வச்சுறாங்க அப்பா. அதையும் எடு. காக்காவை கரை பணமால விழுந்துச்சு. இருந்தாலும் கொழிஞ்சு வாக்கு சுத்தன்னு காட்டணும்ல. பாடுறா, உங்க அப்பா மயில் பொம்மைலாம் வாங்கி தந்திருக்காரு. என்ஜாய்.
எனக்கு ஒரு பெரிய சந்தேகம்டா. நண்பா, நம்ம ஃபெயில் ஆயிட்டங்கிற சோகத்தோட நம்ம கூடவே இருக்க நம்ம நண்பனும் ஃபெயில் ஆயிட்டங்கிற சந்தோஷம் தான் பெருசா இருக்கு. ஏன்டா? ஏன்டா நான் ஃபெயில் ஆனதுக்கு எங்க வீட்ல இருந்திருந்தா எங்க அப்பா என்னை கண்டிப்பா உரிச்சு எடுத்துருப்பாருலடா. கன்ஃபார்ம் டெத்துடா. அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே வெறுப்புடா. நான் என்ன பண்ணாலும் அவருக்கு தப்பா தான்டா தெரியுது. நீ எங்கேயாவது என் கண்ணில் சிக்கிட்டோம் வச்சுக்கிறேன். ஆயிரம் தான் இருந்தாலும் பொம்பளை கை நீட்டி அடிக்கிறது தப்பு இல்லையாப்பா? தப்பு தான். நான் ஏதோ கோவத்தில் என்ன மாரி கை நீட்டிட்டேன். ஆனால் என்னை பற்றி என்னை விட அவளுக்கு தான் நல்லா தெரியும். அவள் இப்படி புணக்கிட்டு போகலாமா? அதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா. பொம்பளைங்க தான் ஆகும்னா பொத்துக்கிட்டு வந்துருமே. நாம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். நாமளும் கூட சேர்ந்து மல்லு கட்டினா அப்புறம் குடும்ப நேரத்துக்கு ஆகிறது. நல்லதோ கெட்டதோ நடந்து போச்சு. 4 வார்த்தை சொல்லி போய் கூட்டிடுவா போ. போனவளுக்கு வர தெரியாதா? வருவா. என்னடா இத்த பெரிய கல்ல கையில் வச்சிருக்கிற? அந்த ஆளு கூட என்ன சேர்த்து வைங்கன்னு எங்க அம்மா உங்ககிட்ட சிவாரிசு கேட்டுச்சா? ஒண்ணு மண்ணா இருக்கும்போது எதுவும் தெரியாதுடா. கெட்டது நடக்கும் போது தான் சொந்த பந்தம் கூடலாம் கஷ்டம் ஒரு தெரியும். மண்ணு எங்களுக்கு தெரிய வேணாம். நீங்க உங்க வேலையை பாருங்க. வந்துட்டாரு. நம்ம ஊருக்கு சினிமா ஷூட்டிங் கம்மிண்டா நண்பா. யாரா ஹீரோ? விஜய் வராராமா? அட இல்லைங்கக்கா, அசீத் வராராமா. எம்ஜிஆர் வரலையா? நமிதா வருமா? வந்தானா நல்லா இருக்கும். அப்ப யார் தாண்டா வரா? ஒரு வெள்ளக்காரங்கிட்ட நீ தமிழ்ல பேசுவியாடா? ஆக்சுவலா அந்த டேட்ல வந்து நான் சுவிட்சர்லாந்துல இருப்பேன் சார். சார் நீங்க எதுவா இருந்தாலும் என் மேனேஜர் விஜய் கிட்ட நீங்க பேசிங்க. இந்த ஏய் இதுக்கப்புறம் அவர் பேசினாங்க நான் போன கொடுத்தேன். குட் மார்னிங்ண்ணே. சென்ட்ராயன் என்ன இது? என்னண்ணா? என்ன சென்ட்ராயன் இது? கொடண்ணே. அது கூட எனக்கு தெரியும் சென்ட்ராயன். அது ஏன் ராத்திரில பிடிச்சிருக்கீங்க? மூடர் கூடம் 2 சாங் 5 டேக் 1.